இது செக்யூரிட்டி லேப்ஸா அப்படின்னா கரெக்ட், செக்யூரிட்டி லேப்ஸ் தான், அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அதுக்காக அமைச்சர் பதவி விலகணும்ன்றது, அப்புறம் எம்பிய பதவி நீக்கணும் செய்யணும்ன்றது, சொல்ல போனா இதுல எம்பிக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்றது கார்த்தி சிதம்பரம் அவர்களுடைய பேட்டியில இருந்து தெரியுது. நாளைக்கே காங்கிரஸ் கட்சியிலயோ இல்ல இந்த புள்ளி வச்ச கூட்டணியிலயோ இருக்க கட்சிகள் யாரும் அவங்க எல்லாம் பாவம் இளைஞர்கள் அப்படின்னு ஆதரவா பேசினாங்கன்னா அப்ப தெரியும் இவங்களுடைய லட்சணம் என்ன அப்படின்னு. கோவா விமான நிலையத்துல தமிழ் பெண் ஒருத்தர் ஹிந்தி பேச சொல்லி வற்புறுத்திதான் ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. ஏர்போர்ட்டுக்குள்ள போறோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஷூ பெல்ட் அதெல்லாம் கைட்டு வச்சிட போறோம், மொபைலு எலக்ட்ரானிக் டிவைசஸ் அதெல்லாம் ஒரு ட்ரேல போட்டுற போறோம், பேக தனியா வச்சிட போறோம். போய் நின்னீங்கன்னா செக் பண்ண போறாங்க, முடிஞ்சு போச்சு. பேச வேண்டிய அவசியமே கிடையாது. எதுக்கு அவங்களோட நம்ம பேசிக்கின்னு? வெறும் அந்த மெஷின் தான் செக் பண்ண போது. எங்க பணத்தை எடுத்து எங்களுக்கே கொடுக்குறாங்க. அந்த உரிமை தொகை கொடுக்குறாங்களா 1000 ரூபாய். அதுவும் தமிழக மக்களோட வரி தொகை தான். எவன் அப்பா வீட்டு காசும் கிடையாது. ரோடு போடுறாங்க போடல அப்படின்னா அதுவும் எவன் அப்பா வீட்டு காசும் கிடையாது. மக்களுடைய வரி பணம் தான். எந்த அரசாங்கமா இருந்தாலும் அவங்களுக்குன்னு சொந்தமா காசு கிடையாதுங்க. சார், இப்போ ஆவின் பால் விலையை பார்த்தீங்கன்னா கொள்முதல் லிட்டருக்கு 3 ரூபாய் ஏற்றிருக்காரு முதலமைச்சர். இதோட பின்னணி என்னவா சார் இருக்கும்? நான் 40 ரூபாய்க்கு 1 லிட்டர் பால் வாங்கிக்கினேன், உங்களுக்கு நான் 30 ரூபாய்க்கு கொடுக்கணும் அப்படின்னா அப்ப அந்த மீதி 10 ரூபாய் எவன் அப்பா வீட்டு காசும் இல்ல சார், நம்ம காசு. அரசாங்கம் நஷ்டம் அடைகிற இல்ல அரசாங்க நிறுவனம் நஷ்டம் அடைகிற ஒவ்வொரு பைசாவுமே நம்ம காசு. TNNews 24 டிஜிட்டல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் ஜாம்பவான் டிவியின் திரு அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சரத். வணக்கம் சார். சார், இப்போ நாடாளுமன்றத்தில் நடந்த சம்பவம் தான் பேசு பொருளா மாறி இருக்கிறது. அங்க என்ன சார் நடந்துச்சு? கொஞ்சம் நேயர்களுக்கு கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா சார்? புகை வெடிச்சதுன்னு சொல்லாமா, இல்ல குண்டுலாம் சொல்லக்கூடாது. இந்த பாருப்பா, அந்த எரிபொருள் நிரப்பப்பட்ட குப்பி அதான சொன்னாங்க. கேஸ் சிலிண்டர் வெடிச்சது அப்படித்தானே சொன்னாங்க. அப்ப அந்த மாதிரி புகை வந்துச்சு அப்படிதான் சொல்லணும். மஞ்சள் கலர் புகையா, ரைட். இது செக்யூரிட்டி லேப்ஸா அப்படின்னா கரெக்ட், செக்யூரிட்டி லேப்ஸ் தான், அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அதுக்காக அமைச்சர் பதவி விலகணும்ன்றது, அப்புறம் எம்பிய பதவி நீக்கணும் செய்யணும்ன்றது, சொல்ல போனா இதுல எம்பிக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்றது கார்த்தி சிதம்பரம் அவர்களுடைய பேட்டியில இருந்து தெரியுது. நியூஸ் 18ல ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு, அந்த செய்தியை பாருங்க. அதுல அவர் என்ன சொல்றாரு, எம்பிக்கள் பாஸ் வழங்குவது இல்லை, அவங்க லெட்டர் கொடுப்பாங்க, செக்ரட்டேரியட்ல தான் பாஸ் கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்போ எம்பி மேல தப்பு இல்லைன்னு தானே ஆகுது. அடுத்தது எல்லா எம்பிக்களும் பாராளுமன்றத்தை போய் பார்க்கணும், அங்க எப்படி பாராளுமன்றம் நடக்குது பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுற மக்களுக்கு அவங்க தொகுதியில இருந்து போறவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்கறது அப்படின்றது வழக்கம். சமீபத்துல தமிழகத்துல இருந்து ஒரு எம்பி கூட இந்த மாதிரி இந்த பாராளுமன்றத்தை பார்க்கணும் அப்படின்னா இந்த ஹேஷ்டேக் போட்டு எனக்கு ட்வீட் பண்ணுங்க, பாஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கரெக்டா? அந்த இடத்துல சோதனை எந்த அளவுக்கு முழுமையாக இருந்திருக்கின்றது, இதுதான் கேள்வி. இப்போ ஏர்போர்ட்ல தான் பாத்தீங்கன்னா ஷோ கைட்டுன்னு வாங்க, பெல்ட் கைட்டுன்னு வாங்க. சோ அந்த மாதிரியான சோதனைகள் கட்டாயமாக்கப்பட வேண்டும். இதுல கார்த்தி சிதம்பரமே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவங்க காலனியிலிருந்து அதை எடுத்து வெடிச்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ காலனியில எடுத்துட்டு போறதை செக் பண்ணலையா? ஏர்போர்ட்ல இதெல்லாம் நடக்காது. ஏன்னா ஷோ கைட்டு தனியா நம்ம ஒரு டப்பால போட்டு அனுப்பணும்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த மாதிரி எல்லாத்தையும் டைட்டன் பண்ணணும். மற்றபடி மந்திரி ராஜினாமா பண்ணணும் அப்படின்றதெல்லாம் என்னைக்குமே நாம ஒரே ஸ்டாண்டு தான். இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு எல்லாம் கிடையாது. இது மாதிரி ஏதாவது ஒரு லேப்ஸ் இல்ல ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னா ஏதோ ஒரு மந்திரி ராஜினாமா பண்றது, அதுக்கப்புறம் அவர் அரசியலை விட்டே ஓடி போயிடுறாரு. மறுபடியும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வேற டிபார்ட்மெண்ட்டுக்கோ இல்ல அதே டிபார்ட்மெண்ட்டுக்கோ கூட மந்திரி அவர் தான் நம்ம நிறைய தடவை பார்த்திருக்காங்க. நம்ம லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் எடுத்துக்காங்க. அவர் இந்த மாதிரி தான் அரியலூர் ஆக்சிடென்ட்டுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டு ராஜினாமா பண்ணாரு. அதுக்கு முன்னாடியும் ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்திருக்குதுங்க, ரயில்வே ஆக்சிடென்ட். அப்போ ரயில்வே மினிஸ்டரா இருந்திருக்காரு. பட் அந்த காலகட்டத்துல ராஜினாமா பண்ணாரு. அப்புறம் பிரைம் மினிஸ்டராவே வந்துட்டாரு. நிதிஷ்குமார் அவர்கள் எடுத்துக்காங்க. அவர் இதே மாதிரிதான் கெய்சால் ஆக்சிடென்ட்டுக்கு பொறுப்பேற்றுக்குன்னு ரிசைன் பண்ணாரு. ஏன் அதுக்கப்புறம் அவர் சென்ட்ரல் மினிஸ்டரா வரலையா இல்ல சிஎம்ஆ போலையா? இப்ப கேட்கலாம்ல, ஏங்க ஒரு ரயில்வே மினிஸ்டராவே உங்களால சரியா ஃபங்க்ஷன் ஆக முடியல, ஒரு ஸ்டேட்டுக்கே எப்படிங்க சிஎம் ஆவறீங்க யாராவது கேட்டாங்களா? அதெல்லாம் சும்மா அந்த நேரத்துக்கு ஒரு அரசியல், அவ்வளவுதான். இவங்க ராஜினாமா பண்ணோம் அவங்க ராஜினாமா பண்ணோம் அப்படின்றது இதெல்லாம் ஒரு அரசியல் தானே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. மற்றபடி செக்யூரிட்டி டைட்டன் பண்ணப்படணும். கார்த்தி சிதம்பரம் சொல்லியிருக்காரு, இது பயங்கரவாத செயல் அப்படின்னு இருக்காரு. வெரி குட். இந்த கவர்மெண்ட்டும் ஏத்து நிற்கிறாங்க.
அதனால தான் வந்து யுஏபிஏல அவங்கள வந்து புக் பண்ணிருக்காங்க. என்ன ஒண்ணு திடீர்னு காங்கிரஸ்ல வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசக்கூடாது, எத்தனை நாளைக்குன்னு தெரியல. இன்னொன்னு சொல்லியிருக்காரு கார்த்தி சிதம்பரம் அவர்கள், அவங்க மட்டும் சிறுபான்மையினரா இருந்திருந்தாங்கன்னா பாஜகல வந்து எப்படி திசை திருப்பி இருப்பார்கள் அப்படின்னு. நான் எப்படி பாக்குறேன்னா, அவங்க சிறுபான்மையினரா இருந்திருந்தாங்கன்னா காங்கிரஸ் எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பாங்க, அந்த ஒரு கேள்வி வருது இல்ல. அதனால இது ரெண்டு பக்கமும் ஆர்கியூ பண்ணலாம். மற்றபடி விசாரணை நடக்குது, உண்மைகள் வெளிவரும். ஆனா அந்த உண்மை வெளிவரும் போது காங்கிரஸ் எந்த அளவுக்கு கதற போறாங்க அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வரலாம். வெயிட் அண்ட் see சார். சார் இப்போ இந்த சம்பவத்துக்கு வந்து மத்திய அமைச்சர் அமித்ஷா வந்து பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸும் தமிழக அரசும் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்களே சார். கரெக்ட் தான். பாம்பேல குண்டு வெடிப்பு நடந்தது இல்ல, ஹோட்டல்ல பாகிஸ்தான் தாக்குதல் நடந்தது இல்ல, தீவிரவாதிகள் வந்து தாக்கினாங்கல்ல, எவ்வளவு நேரம் நடந்தது. அப்ப அதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்றுக்கினாங்க, அதுக்கெல்லாம் யார் ராஜினாமா பண்ணாங்க? சும்மா சொல்லிட்டு போலாங்க. இதுல நமக்கு உடன்பாடு இல்லை. நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு, அரசியல்வாதிகள் இப்படிதான் கேட்டுட்டு இருப்பாங்க. நமக்கு வந்தா ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி, அந்த மாதிரி அப்படியே தள்ளிட்டு போக இருக்க வேண்டியதுதான் சரத். ஓகே சார். இப்போ இன்னைக்கு வந்து மக்களவையில பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அமளியில் ஈடுபட்ட காரணமா பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி உள்ளிட்ட ஒரு 5 பேர வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க சார். அடக்குமுறையை கையாளுதா சார் மத்திய அரசாங்கம்? அதாவதுங்க, பாராளுமன்றம் அப்படின்றது வந்து ஒரு விவாதத்துக்கான இடம். நாம வந்து இந்த பிரிட்டிஷ் பாராளுமன்ற சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி நடந்துட்டு இருக்கோங்க. அங்க எந்த அளவுக்கு விவாதங்கள் நடக்குது அப்படின்றத பார்த்தாதான் நமக்கு தெரியும். ஆனா இங்க என்ன நினைக்கிறாங்க, ஏற்கனவே ஒருத்தர் கூட சொல்லியிருந்தாங்க, ஒரு எம்பி தான் அவரும், இந்த லங் பவர், அவங்களுடைய கோஷம் போடும் சக்தி, இதைத்தான் பெருசா நினைக்கிறாங்க அப்படின்னு. எந்த ஒரு விவாதமும் வந்து அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குங்க. இப்ப நம்ம ரெண்டு பேரும் கேள்வி கேட்கிறோம், பதில் சொல்றோம் அப்படின்னா, நீங்க கேள்வி கேட்டுன்னு இருக்கும் போதே நான் குறுக்க போது பதில் சொல்றேன். இதனை 8 மணி நியூஸ் விவாதமாங்க அது. ஆளுக்கு ஒரே நேரத்துல கத்துறது அப்படின்றது. சோ என் ரிசல்ட் என்னன்னா, யார் பேசுறதும் கேட்காது. பெகசஸ் விஷயமா இருக்கட்டும், இல்ல ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் ஆகட்டும், விவாதம் அப்படின்னா ஒருத்தர் பேசினாங்கன்னா அத்தனை பேரும் ரேப் அட்டென்ஷனோட கேட்கணும். அந்த அளவுக்கு நம்மளுடைய பாயிண்ட்ஸ் இருக்கணும், ஆர்குமெண்ட் இருக்கணும். ஆனா இல்ல எங்களுக்கு விவாதம் வேணும்ன்றது, இந்த மாதிரி கோஷம் போடுறது, அதெல்லாம் வந்து ப்ரெரோகேட்டிவ் ஆஃப் த ஸ்பீக்கர் ஆர் வைஸ் சேர்மன். அவங்க தான் வந்து டிசைட் பண்ணணும். இதெல்லாம் போயிட்டு அடக்குமுறை அப்படின்னா, பாராளுமன்ற ப்ரொசீஜர்னு ஒண்ணு இருக்குங்க, அதை ஃபாலோ பண்ணி தானே அவங்க பண்ணிருக்காங்க. ஏன் இதே காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும் போதெல்லாம் வந்து இந்த மாதிரி சஸ்பெண்ட் பண்ணது கிடையாதா? என்ன புதுசா சொல்றாங்க இவங்க? இப்போ மோடி வந்து இந்த சம்பவத்திற்கு எந்த மாதிரியான பதிலடி சார் கொடுப்பாரு? இது வந்துங்க, சொல்ல போனா அதுல தாக்குதலில், அது தாக்குதல் தான் சொல்லணும். ஏன்னா கார்த்தி சிதம்பரம் அவர்கள் பயங்கரவாத தாக்குதல் சொல்லிட்டாரு இல்லையா. அவங்க வந்து நிறைய படிச்சுக்கிறாங்க, டிகிரி எல்லாம் போட்டுக்கிறாங்க பாத்தீங்களா. ஆனா எதுவும் வேலை செய்யல அப்படின்றாங்க. மேபி இத்தனை வருஷமா நிறைய படிச்சுட்டே இருந்தாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் இந்த விவசாயிகள் சங்கம் ஏதோ குரல் கொடுத்திருக்கிறதா ஒரு செய்தி பார்த்தேன், அவங்களுக்கு ஆதரவா. விவசாயிகள் சங்கத்துக்கும் இதுக்கும் என்ன அப்படின்னு எனக்கு புரியல. பட் விசாரணை அது முழு அளவில் நடந்த பிறகு அதுக்கப்புறம் வந்து பல உண்மைகள் வெளிவரலாம். அப்பதான் என்ன மாதிரியான நடவடிக்கை. ஏன்னா மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு உடனே ரியாக்ட் பண்ணிட மாட்டார். பொறுத்திருந்து தான் வந்து, அதாவது பால் எங்க வருது அப்படின்னு பார்த்து கரெக்டா டைம் எடுத்து அடிக்கிற பேட்ஸ்மேன் மாதிரி அவர். சும்மா காடா சுத்துறவர் கிடையாது. அதனால விசாரணை முடியட்டும், அதுக்கப்புறம் தெரியும் என்ன மாதிரியான நடவடிக்கை, யார் யாரெல்லாம் கதற போறாங்க. சார் இப்போ 2001 இதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சு. அப்போ வந்து ஒரு 4 பேரை வந்து கைது பண்ணி ஒருத்தர் வந்து தூக்குல போட்டாங்க. இப்பவும் அதே மாதிரி அதே டேட்ல வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு சார். இப்போ இது வந்து எந்த மாதிரியான ட்ராக்ல சார் போகும்? அதாவதுங்க, அன்றைக்கு நடந்தது வந்து ஒரு கொடூரமான அட்டெம்ப்ட் அது. ஆனா இன்னைக்கு வெறும் புகை மட்டும் தான். பட் வெறும் புகைதான் அப்படின்னு விட்டுற முடியாதுங்க. அதே கார்த்தி சிதம்பரம் அவர்கள் சொன்ன மாதிரி அது வெறும் புகையா இல்லாம வேற ஏதாவது இருந்தா என்ன பண்ண முடியும் அப்படின்றது இருக்கு இல்லையா. அதனாலதான் அந்த யுஏபிஏல தான் அவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து கடுமையான ப்ரொவிஷன்ஸ் உள்ள ஒரு சட்டம். அதுக்கப்புறம் விசாரணை தூக்கு தண்டனை அளவுக்கு போகும் அப்படின்னு நான் நினைக்கல. இது அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வா எனக்கு தெரியல. பட் கடுமையான தண்டனை இருக்கும், அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது சார். ஆயுள் தண்டனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார்? வரலாம். பட் நீதிமன்றங்கள் என்ன மாதிரி இதை கொண்டு போவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் அந்த சட்ட ஷரத்துக்கள் வந்து கடுமையான ஷரத்துக்கள். ஓகே சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல என்ன பேசுறாங்கன்னா, ஒரு கொள்ளை இல்ல கொலை நடந்தா கூட தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்ற கட்சிகள் இப்போ வந்து டெல்லியிலேயே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இதற்கு என்ன பதில் கூறப் போகிறது அப்படின்னு கனிமொழியா இருக்கட்டும், கார்த்திக் சிதம்பரம் ஆகட்டும் பதிவிட்டு வராங்களே சார். வெரி குட் கொஸ்டின் சரத். அதாவது
ஒரு இன்சிடென்ட் நடக்கிறதுக்கும் ஒவ்வொரு நாளும் இன்சிடென்ட் நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்றத ஒத்துக்கிறீங்களா? இது எப்படி இருக்குன்னா, தினிக்கும் போடுவான், ஆனா இன்னைக்கு போடல பைத்தியக்காரன், இன்னைக்குமே போட மாட்டான் புண்ணியவான், இன்னைக்கு 10 காசு போட்டு போனான் அப்படின்னு ஒருத்தனை பத்தி சொன்னாங்களாம். அந்த மாதிரி என்றைக்கோ நடக்கின்ற ஒரு சம்பவம், அந்த ஒரு இன்சிடென்ட்டை வச்சுட்டு இவ்வளவு பேசுறீங்களா? அப்போ தினைக்கும் இத்தனை குற்ற செயல்கள் நடந்து வருகின்றன. அப்போ அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறாங்க? ஒண்ணுவான தமிழகத்திலேயே பட்டியலினத்தவருக்கு எதிரான கொடுமைகள் அப்படின்றத தொடர்ந்து நடக்குது. டெய்லி நடக்கல அப்படின்னாலும் நிறைய நம்ம கண்ணுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து நீங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணீங்கன்னா தெரியும் எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கின்றன அப்படின்னு. ஆனா அவங்களும் பாருங்க, தோழமை சுட்டு அப்படின்னு ட்விட்டரோட பல நேரங்கள்ல நின்றுக்கிறாங்க. அதை தாண்டி அவங்க போறது கிடையாது. ஆனா திரும்ப அவர்கள் அந்த தோழமை சுட்டு கூட இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சிபிஐஎம் ட்வீட்டோட கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு இல்லை. ஆனா இதே வந்து மற்ற மாநிலங்கள்ல ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னு சொன்னா உடனே இங்கு பொங்குகின்ற ஒரு சில ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள், குறிப்பா நமது அரசியல்வாதிகள் இங்க நடக்கும்போது என்ன பண்ணுவாங்க? இதே கனிமொழி அவர்கள், கவிதாயினி கனிமொழி அவர்கள், அவங்க வந்து சமீபத்துல இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், அதுவும் சமூக ஊடகங்கள் அப்படி இப்படின்னு நிறைய பேசியிருக்காங்க. இதற்கு சமூக ஊடகத்திலேயே வந்து ஒரு பெண் பதில் கொடுத்திருக்காங்க. இந்த புயல் வெள்ளம் நடந்தது இல்லையா, அப்போ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, இந்த மாதிரி நடந்திருக்கு, இங்க இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கார்கள் அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு கடுமையான தாக்குதலுக்கு நாங்கெல்லாம் ஆளானோம் அப்படின்னாங்க. அது நல்ல கண்ணு இருக்க தெரியுது. அதுலயும் பெண்கள், பட்டியலினத்தை சார்ந்தவர்கள், பட்டியலினத்தவர்களுக்காக குரல் கொடுப்பவர்கள், இந்த மாதிரியான சமூக செயல்பாட்டாளர்கள், இவர்களுக்கு எதிராக எவ்வளவு வன்மத்துடன் தாக்குதல். ஆனா இதெல்லாம் அவங்க கண்ணுக்கே தெரியாதா? நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயங்க. ஏன் வந்து டெல்லியில நடக்கிறது மற்ற விஷயங்கள்லாம் மட்டும்தான் தெரியுமா? அந்த மாதிரிதான் இந்த கேள்வியும் சார். இப்போ அந்த இந்த சம்பவத்துக்கு வந்து இப்போ முதலமைச்சர் வந்து ஒரு பதிவிட்டிருக்காரு சார். இது வந்து கொடூரமான தாக்குதல் நடந்திருக்கு. அந்த மத்திய பாதுகாப்பு அமைச்சர்கள் யாருமே வந்து கண்டுகொள்ளவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்பிக்கு வந்து ஒரு உயிர் பாதுகாப்பு வந்து கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு முதலமைச்சர் வந்து ஒரு ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க சார்? சரிங்க, நாளைக்கு வந்து விசாரணை முடிந்து அவர்களுக்கு எதிரான அந்த கடுமையான ஷரத்துக்கள் அதை வந்து பிரயோகிக்கும் போது அப்பவும் இதே ஸ்டாண்ட்ல இருக்காங்களா அப்படின்னு பார்க்கலாம். அன்றைக்கு வந்து இவர்களுக்கு யாரும் ஆதரவு தெரிவிக்க கூடாது. நாளைக்கே வந்து காங்கிரஸ் கட்சியிலயோ இல்ல இந்த புள்ளி வச்ச கூட்டணியிலயோ இருக்க கட்சிகள் யாரும் அவங்க எல்லாம் பாவம் இளைஞர்கள் அப்படின்னு ஆதரவா பேசினாங்கன்னா அப்ப தெரியும் இவங்களுடைய லட்சணம் என்ன அப்படின்னு. சட்டம் தன் கடமையை செய்யும், அவ்வளவுதான். இல்ல எம்பிக்கள் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து பாஜக வந்து அந்த எம்பி மைசூர் எம்பி வந்துட்டு ஒரு பாஸ் கொடுத்தனால தான் இந்த விபரீதமே நடந்துச்சு. அதுவும் வேண்டுமென்றே நடந்தது போல இருக்கிறதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே சார். எப்படிங்க மோடி அவர்கள் வந்து அவரே ஆள் செட்டப் பண்ணி அவர் அரசாங்கத்துக்கு எதிராக கோஷம் போட வச்சாரா? இது எனக்கு இதான் ஞாபகம் வருது. கேட்கிறவன் கேனையனாக இருந்தால் அந்த பழமொழி என்ன, நீங்களே மீதியை ஃபில்அப் பண்ணிக்காங்க. கார்த்தி சிதம்பரம் அவர்களே இதுக்கு பதில் சொல்லிட்டாரு. எம்பிக்கள் பாஸ் கொடுக்கறது கிடையாது, செக்ரட்டேரியட் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னங்க உங்களுக்குள்ளேயே ஒருத்தர் மாறி மாறி பேசியிருந்தா அப்புறம் என்னங்க இருக்குதுங்க? எம்பி பாஸ் கொடுக்கல, செக்ரட்டேரியட்ல தான் கொடுத்தாங்க. கார்த்தி சிதம்பரம் சொல்லிக்கிறாருல. அப்புறம் திருப்பி வந்து பாஜக எம்பி கொடுத்தனால தான் அப்படின்னா இதுல என்ன லாஜிக் இருக்குது எனக்கு புரியலையே. எதுக்கும் கார்த்தி சிதம்பரம் அவர்கள்கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறமா தெரியும். ஓகே சார். இப்போ பாத்தீங்கன்னா இந்த கோவா விமான நிலையத்துல தமிழ் பெண் ஒருத்தர் வந்து ஹிந்தி பேச சொல்லி வற்புறுத்தியதா ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு சார். எப்படி பாக்குறீங்க சார்? இது அடிக்கடி இது மாதிரிங்க ஏதாவது ஒண்ணுனா உடனே யாராவது ஹிந்தி பேச சொன்னாங்க அப்படின்றது. இது வந்து உண்மை என்ன அப்படின்றத முழுசா தெரியாம பதில் சொல்ல முடியாதுங்க. ஒரு சில நடிகர்கள்லாம் கூட இந்த மாதிரி எல்லாம் பேசியிருந்தாங்க. இவ்வளவு ஏங்க ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு டிஷர்ட் போட்டிருந்தவங்களே வந்து மேரேக்கோ ஹிந்தி மாலும் ரே அப்படின்னு ஹிந்தி பேசியிருந்ததை நம்ம பார்த்தோம். அப்பப்போ இது தமிழ்நாட்டுல இது ஒரு ட்ரெண்டா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இங்க வந்து அவர் கேட்டாங்க, அங்க வந்து அவர் கேட்டாங்க அப்படின்னு. அதுவும் இன்னொரு செய்தி பார்த்தா அவங்க ஓரல் கம்ப்ளைண்ட் தான் கொடுத்துக்கிறாங்க, ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு. முதல்ல அவங்களோட நமக்கு பேச வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஏர்போர்ட்டுக்குள்ள போறோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஷூ பெல்ட் அதெல்லாம் கைட்டு வச்சிட போறோம், மொபைலு எலக்ட்ரானிக் டிவைசஸ் அதெல்லாம் ஒரு ட்ரேல போட்டுற போறோம், பேக தனியா வச்சிட போறோம். போய் நின்னீங்கன்னா செக் பண்ண போறாங்க, முடிஞ்சு போச்சு. பேச வேண்டிய அவசியமே கிடையாது. எதுக்கு அவங்களோட நம்ம பேசிக்கின்னு? வெறும் அந்த மெஷின் தான் செக் பண்ண போது. ஏதாவது அதுல வந்து கத்திரிக்கோல் இல்ல வேற ஏதாவது அந்த மாதிரி நமக்கு தெரியாம வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா அப்போ கூட அவங்க எடுத்து காமிப்பாங்க. காமிச்சு வேற ஒரு டப்பால போட்டு இதெல்லாம் வந்து எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு தனியா டப்பால போட போறாங்க. இதுக்கு பேச்சுக்கு இடமே கிடையாது. இது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அப்பப்ப இந்த மாதிரி ஒண்ணு வந்துட்டுங்குதுங்க. இதெல்லாம் வந்து விட்டு தள்ளிட்டு போங்க.
ஓகே சார். இப்ப சென்னையில பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சா உங்களுக்கு நிவாரணத் தொகை வந்து அறிவிச்சிருக்காங்க ரூ. 6,000. உதயநிதி என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து மத்திய அரசுட்ட மக்களோட வரி பணத்த தான் கேட்கிறோம் அப்படின்னு ஒரு வச்சிருக்காரு சார். உங்களோட கருத்து என்ன சார்? உதயநிதி கரெக்டா பேசுனதுக்கு. சொல்லிக்கிறாருங்க. ரொம்ப சத்தியமான வார்த்தை அது. அது தமிழக மக்கள் வரி பணம்னு சொன்னார் இல்லையா? கரெக்ட். ம். அதே மாதிரி இந்த 6,000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல, இதுவும் வந்து அரசாங்கம் எல்லாம் கொடுக்கல. எங்க பணத்தை எடுத்து எங்களுக்கே கொடுக்குறாங்க. அந்த உரிமை தொகை கொடுக்குறாங்கல்ல 1000 ரூபாய். அதுவும் தமிழக மக்களோட வரி தொகை தான். எவன் அப்பா வீட்டு காசும் கிடையாது. ரோடு போடுறாங்க போடல அப்படின்னா அதுவும் எவன் அப்பா வீட்டு காசும் கிடையாது. மக்களுடைய வரி பணம் தான். எந்த அரசாங்கமா இருந்தாலும் அவங்களுக்குன்னு சொந்தமா காசு கிடையாதுங்க. எல்லாமே எங்க கிட்ட இருந்து வாங்கின வரி பணம் தான். அதையும் கொஞ்சம் சேர்த்து சொல்லியிருந்தா நல்லா இருக்கும். யாரும் அவங்க அப்பா வீட்டு காசு எடுத்து செலவு பண்றது கிடையாது அப்படின்னு. பட் மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஹா, ஏன்னா அமைச்சர் சொல்லிட்டாருல இது அவங்க அப்பா வீட்டு காசா அப்படின்னு. இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கரெக்ட், எவன் அப்பா வீட்டு காசும் கிடையாது, ஏன் காசு தானே அது அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் வந்திருக்கு. சோ இதுக்காக மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நாம ஒரு நன்றி சொல்லிக்கணும் சார். இல்ல இந்த ரூ. 6,000ன்றது பத்தாது, அதிகரிச்சு தரணும்னு எதிர்க்கட்சிகள்லாம் வந்து ஒரு கோரிக்கை வச்சப்போ, ஆர்.எஸ். பாரதி என்ன சொன்னார்ன்னா, கோழிக்கு தான் அந்த முட்டையோட வலி என்னன்னு தெரியும். அப்படின்ற மாரி ஒரு பதிலடி குடுத்திருந்தாரு சார். ஏங்க 5,000 ரூபாய்ல 2,500 ரூபாய் போனா மீதி 1,500 ரூபாய் கொடுக்கும்போது அந்த வழி தெரியலையா? சொன்னாங்கல்ல, எதிர்கட்சியா இருக்கும்போது நம்ம அதிகமா கொடுன்னு கேட்போம். ஆளுங்கட்சியா இருக்கும்போது தான் வந்து ஆளுங்கட்சியா இருக்கும்போது தான் முட்டை போடுவோமா? அது கருப்பு மை வச்ச முட்டையா என்ன முட்டைன்றத தெரியல. சொல்லலாங்க. இன்னைக்கு எல்லாமே எப்படி ஆகி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேர் யூ ஸ்டாண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் வேர் யூ சிட். எதிர்கட்சியா இருக்கும்போது ஒண்ணு கேட்போம். ஆளுங்கட்சியா இருக்கும்போது அப்படியே சப்ஜாட தலைகீழா மாத்திப்போம். எதிர்கட்சியா இருக்கும்போது 8 வழிச்சாலை கூடாதுன்னு சொல்லுவோம். ஆளுங்கட்சியா வந்த பிறகு அதை சீக்கிரமா முடிங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நாங்க வந்து ஓபிஎஸ் இது அவரு அதிமுக இருந்த ஓபிஎஸ் இல்ல, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் சொல்றேன். நாங்க வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொடுக்குறோம்னு சொல்லுவோம். ஆனா ஆளுங்கட்சியா வந்த பிறகு அது பிடிஆர் தான் கரெக்டா பதில் சொன்னாரு. அதை தான் கேட்கணும். அதனால அந்த வலி தெரியுமா வலி தெரியலையா அதெல்லாம் வேற விஷயம். மக்களோட வலி தெரியணும். அது தெரியாம யாரும் பேசக்கூடாது. அதுதான் முக்கியம் சார். இந்த மக்களுக்கு இந்த 6,000ன்றது போதுமான தொகையா இருக்குமா சார்? உங்களோட கருத்து என்ன சார்? 2015 5,000 ரூபாய் கொடுத்தாங்கப்பா. ஞாபகம் இருக்கா? 8 வருஷம் ஆயிடுச்சு. விலைவாசி எல்லாம் எவ்வளவு ஏறி இருக்குது. அட்லீஸ்ட் அதுக்கேற்ற மாதிரியே கொஞ்சம் ஏத்தி கொடுத்துக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார். சார் இப்போ ஆவின் பால் விலைய பார்த்தீங்கன்னா, கொள்முதல் லிட்டருக்கு வந்து ரூ. 3 ஏத்திருக்காரு முதலமைச்சர். இதோட பின்னணி என்னவா சார் இருக்கும்? நாளைக்கு வந்து பால் விலை ஏத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? அதாவதுங்க, இந்த விஷயத்துல வந்து நானு அந்த ஒரு பொதுவான கருத்தோட மாறுபடுகின்றேன். ம். என்னன்னா, இப்போ தனியார் பால் நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாம் வந்து அரசாங்கம் கொடுக்கறத விட அதிகமா தான் கொடுக்கறாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி நீங்க வந்து கொள்முதல் விலையை அதிகப்படுத்தணும், ஆனா பால் விக்கிற விலை அரிசி விக்கிற விலை இத வந்து குறைக்கணும் அப்படின்னா எப்படி சரிப்பட்டு வரும்? நான் வந்து 40 ரூபாய்க்கு 1 லிட்டர் பால் வாங்கினேன், உங்களுக்கு வந்து நான் 30 ரூபாய்க்கு கொடுக்கணும் அப்படின்னா அப்ப அந்த மீதி 10 ரூபாய் எவன் அப்பா வீட்டு காசும் இல்ல சார், நம்ம காசு. அரசாங்கம் நஷ்டம் அடைகிற இல்ல அரசாங்க நிறுவனம் நஷ்டம் அடைகிற ஒவ்வொரு பைசாவுமே நம்ம காசு. எங்கேயாவது ஒரு இடத்துல வரியை ஏத்தணும், வேற ஒரு இடத்துல விலையை கூட்டணும், இப்படித்தான் வந்து நடந்து கொண்டிருக்கின்றது. சோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, 40 ரூபாய் வாங்குறீங்களா, அப்போ 41 ரூபா 42 ரூபா அப்படி வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்கோர்ஸ் இது எத்தனை பேர் ஏத்துப்பாங்கலாம் எனக்கு தெரியாது. எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணணும், தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். அப்போ அரசாங்க நிறுவனம் வந்து எஃபிஷியன்டா ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அங்க கொள்முதல் விலை ஏத்தினாலும் பெருசா இங்க விலை ஏத்த வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனா அந்த இன்எஃபிஷியன்சி, அந்த சப்ளை செயின்ல இருக்கிற இந்த பிரச்சனைகள் தான் வந்து விலையை அதிகமா கூட்ட வைக்குது. இது அரசாங்கத்துக்கு அதிகமான நஷ்டத்தை உண்டாக்குது. இன்டர்ன் நாம புரிஞ்சுக்கணும், அரசாங்கம் அடைகிற நஷ்டம் எவன் அப்ப வீட்டு காசு இல்ல, நம்ம காசு அப்படின்னு. அது புரிஞ்சா அந்த பிரச்சனை எல்லாம் வராது சார். ஓகே சார். இந்த மக்களவை தேர்தல் வந்து அடுத்த ஆண்டு வரப்போகிறது. ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து இந்த கருத்து கணிப்புகள்லாம் வந்து ஒரு சில நிறுவனங்கள் வந்து வெளியிட்டு வருகிறது. அதுல பார்த்தீங்கன்னா 40 தொகுதியிலுமே திமுக தான் அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமா இல்ல, ஒரு கருத்து கணிப்புல சொல்லிட்டு வராங்க. உங்களோட கருத்து என்ன சார்? அதாவதுங்க, நம்ம என்னைக்குமே இந்த கருத்து கணிப்பு, அதுக்கப்புறம் தேர்தலுக்கு பிந்தைய கணிப்பு, இதையெல்லாம் என்ன சொல்றது, ஜஸ்ட் லைக் தட் அப்படி சும்மா அப்படி கண்ணித்துக்கு பாரி பட்சமா அப்படின்ட்டு போறதுதாங்க. இதெல்லாம் நம்ம என்னைக்குமே நம்புறது கிடையாது. நம்ம சத்தீஸ்கர் கருத்து கணிப்பு எடுத்துக்காங்க, தேர்தலுக்கு பிந்தைய கணிப்பு எடுத்துக்காங்க, யாராலையாவது சொல்ல முடிஞ்சதா? இல்ல மத்திய பிரதேசம் தான் எடுத்துக்காங்க, என்னமா ஒரு கிளீன் ஸ்வீப். அதாவது
ஆட்சியில இருந்த கட்சியை வீழ்த்தி விட்டு புதுசா ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தா மாதிரி ஜெயிச்சுக்கிறாங்க அவங்க. இத்தனை வருஷமா ஆட்சியில இருந்த கட்சி அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் எவ்வளவு அதிகமா இன்க்ரீஸ் ஆயிருக்குதுன்னு நீங்க பாக்குறீங்க. ஆனா இதெல்லாம் எந்த கருத்து கணிப்பும் சொல்லவே இல்லையே. அடுத்தது நம்ம சொல்லிக்கலாம், அதை பாருங்க, இந்த கருத்து கணிப்பு நாங்க வந்து கடந்த தேர்தலில் இதை நாங்க கரெக்டா சொன்னோம் அப்படின்னு. நம்ம என்ன பண்ணணும், சரிங்க, இது வரைக்கும் நீங்க எத்தனை தேர்தல் கணிப்பு நடத்திக்கிறீங்க, எல்லாத்தையும் கொண்டு வாங்க, அந்த ரிசல்ட்டையும் கொண்டு வாங்க, இப்ப நாங்க வச்சு பாக்குறோம்னு கேட்டு பாருங்க, யாருமே வரமாட்டாங்க. இதெல்லாம் அப்படி ஜாலியா எடுத்துட்டு போக வேண்டியதுதான். 40க்கு 40 40க்கு 50 கூட எடுத்துட்டு போலாங்க, தப்பே இல்லைங்க. கருத்து கணிப்பு தானே, சொல்லுங்க. என்ன இப்ப யாரு கேட்க போறாங்க? அவங்க மேல கேஸ் போட போறாங்களா, இல்ல வந்து நஷ்டீடு கேட்க போறாங்களா? 40 தொகுதியில அவங்க 80 தொகுதி ஜெயிப்பான்னு கூட அடிச்சு விடுங்க. என்ன இப்போ? ஓகே சார். இப்ப பாஜக ஆட்சிக்கு வந்தால் வந்து அறநிலையத்துறையே இருக்காது அப்படின்ட்டு பாஜக தலைவர்கள்லாம் சொல்லிட்டு வராங்களே, அப்படி அந்த அறநிலையத்துறை மேல பாஜக என்ன கோவம் சார்? அறநிலையத்துறை மேல கோபம் அப்படின்னா அறநிலையத்துறையின் செயல்பாடுகளின் மீது கோபம்னு சொல்லலாம். அதாவது இப்போ ஆந்திரால ஒரு தீர்ப்பு வந்திருக்கு பார்த்தேன் நானு. அதாவது இந்த திருப்பதி கோவில் வருமானம் இருக்கு இல்லையா, இதை வச்சு அந்த திருப்பதி நகரத்தை டெவலப் பண்றோம்னா அதுக்கெல்லாம் இதை செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு. கோவில்ல வருகின்ற வருமானம் அப்படின்றது கோவில்களுக்கு செலவு செய்யப்பட வேண்டும். அப்படி பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு திலகணி பாசாதி கோயில் டெம்பிள் அப்படின்னா அங்க வர வருமானத்தை அது முழுக்க பாசாதி கோயிலுக்கே செலவு பண்ணணுமான அது சரி வராது. பட் இதை நம்பி எத்தனையோ கோவில்கள் ஒரு கால பூஜை கூட வழி இல்லாம இருக்கு. அப்போ ஒரு இடத்துல வருமானம் அதிகமா வருது அப்படின்னு சொன்னா அதை மற்ற இடங்களுக்கு செலவு பண்ணணும். ஒரு மாநிலம் ஒரு நாடு அப்படின்றதே அதுதானே சரத். இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்தீங்கன்னா எத்தனையோ மாநிலங்கள் இருக்கு, மாவட்டங்கள் இருக்கு. அப்போ அந்த மாவட்டங்கள்ல அதிகமான வருவாய் கொடுக்கிற மாவட்டமும் இருக்கு, பின்தங்கிய மாவட்டமும் இருக்கு. நாம என்ன அவங்க எவ்வளவு வரி வருமானம் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களுக்கு செஞ்சு நிக்கிறோமா? எல்லாருக்கும் சேர்த்து போட்டுதான் நம்ம பண்ணி நிக்கிறோம். அதே மாதிரிதான் ஒரு நாடுன்னு வரும்போது கம்மியான வருமானம் இருக்க ஸ்டேட் இருக்கும், அதிக வருமானம் இருக்க ஸ்டேட் இருக்கும். எல்லாருக்கும் சேர்த்து பார்த்து பிரிச்சு கொடுக்க வேண்டியதான். நம்ம வீட்லயே என்ன பண்ணுவோம், என்ன சொல்றது, சம்சாரம் அது மின்சாரம், அந்த படம் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருத்தன் வந்து கொஞ்சம் கம்மியா சம்பாதிப்பான், ஒருத்தன் அதிகமா சம்பாதிப்பான். ஆனா எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒரே மாதிரி தானே சோறு போடணும். அவன் சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி சோறுனா நம்ம பண்ணிட்டு இருக்க முடியும். சோ அந்த மாதிரிதான் இது நான் பாக்குறேன். சார், இந்து மக்கள் மீது திமுகவுக்கு என்ன சார் ஒரு கோபம்? ஏன்னா எல்லாருமே வந்து தொடர்ந்து இந்து மக்களை அவமதிக்கும் விதமாகவே பேசி வருகிறார்களே திமுகவில் இருக்கக்கூடியவர்கள். கேட்டா என்ன சொல்லுவாங்க, எங்க கட்சியில வந்து 90% இந்துக்கள் வாங்க, 99% இந்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து சனாதன தர்மத்தை எதிர்க்கிறோம் வாங்க. சனாதன தர்மம்னா என்னன்னு கேளுங்க, ஒரு டெபினிஷன் கொடுக்க சொல்லுங்க அட்லீஸ்ட். அப்பவாது என்ன ஏது அப்படின்னு நம்ம சொல்லலாம். 19 சனாதன தர்மத்தை ஒழிக்கிறோம் அப்படின்னா எதை ஒழிக்க போறீங்க எனக்கு அதை சொல்லுங்க. ஈக்குவாலிட்டி அப்படின்றாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. எம்பி செந்தில்குமார் அவர்கள், அவர் வந்து இந்த கௌமூத்ராவா அது மாதிரி பேசியிருந்தாருங்க. பேசிட்டு டைம்ஸ் நவுல பேட்டி எடுக்கும் போது அடமண்டா இருக்காரு, மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு. அத்தோட இல்லாம இதுக்கு வேற அக்ரானிம் சினோனிம் ஏதாவது இருந்தா அதை நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு வேற சொன்னாருங்க. ஆனா சொன்ன சில மணி நேரத்திலேயே மன்னிப்பு கேட்டு ட்வீட் போட்டாரு. கரெக்டா? சரி, எதுக்காக? அங்க வந்து நார்த்ல காங்கிரஸுக்கு இது பெரிய பிரச்சனையை உண்டாக்குகின்றது அப்படின்றதுக்காக. அன்னைக்கு டிவி பேட்டியில அடமண்டா இருந்தவர் மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டார். கட்சியிலையும் பாத்தீங்கன்னா அண்ணன் அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்களாகட்டும், MK ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களாகட்டும், அவங்களும் வந்து அறிக்கை கொடுத்திருந்தாங்க. எல்லாம் ரைட்டுங்க, இது வந்து இனிமே வரப்போகின்ற தேர்தலுக்கு தான், இப்ப எலெக்ஷன் இல்ல, ரைட்டா? அண்ணன் உதயநிதி அவர்கள் அவரே சொல்லியிருந்தாரு, நான் வந்து இந்த சனாதன தர்மம் பத்தி பேசினதை ட்விஸ்ட் பண்ணி விட்டாங்க பாஜக. இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு சொல்லியிருந்தார் இல்லையா? இதுவும் வந்து காங்கிரஸ் ஹர்ட் பண்ணிட்டு அப்படின்னு தானே நம்ம எடுத்துக்கணும். ஆனா அவரை யாரும் எதுவுமே சொல்லலையே சார். அப்ப நீங்க சொல்ற ஈக்குவாலிட்டி கட்சியிலேயே இல்லையாமா? நான் வந்து அமைச்சரா பேசல, ஏதாவது பேசுங்க, எப்படி ஒன்னா பேசுங்க. ஒரு அமைச்சர் இஸ் அமைச்சர் 24 மணி நேரமும் அவர் அமைச்சர் தான். நான் பேசும்போது வந்து நான் அமைச்சரா பேசல, நான் வந்து இப்போ இதுவா பேசுறேன் அதுவா பேசுறேன் அப்படின்னு முன்னாடி ஏதாவது சொல்லிட்டு சொன்னாங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அவரை கூப்பிடும் போது அமைச்சர் அவர்கள் அப்படின்னு தானே வந்து கூப்பிடுறாங்க. இன்விடேஷன் இருந்ததுன்னா அதுல அப்படித்தானே பேர் போட்டிருப்பாங்க. தனிப்பட்ட நபரான அப்படின்னா போட போறாங்க. ஒரு அரசு ஊழியர் அப்படின்னு சொன்னா நீங்க டியூட்டில இருக்கும்போது கொடுங்க, ஆஃப் டியூட்டில இல்ல லீவ்ல இருக்கும்போது கூட நீங்க எங்கேயோ வந்து ரோட்ல தகராறு பண்ணி நிக்கிறீங்க அப்படின்னா உங்க மேல வந்து கேஸ் போடும்.
ஏன்னா அரசு ஊழியர் 24 மணி நேரமும் அரசு ஊழியராகத்தான் பார்க்கப்படுகின்றார். அதனால பொது இடத்துல ஏதாவது தகராறு பண்ணாலோ இல்ல தப்பா நடந்துக்கினாலோ அது அரசுக்குத்தான் கெட்ட பேர் அப்படின்னு ஜட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அப்படி இருந்துச்சு நான் தனிநபரா பேசினேன், சரி ரைட்டுங்க, தனிநபர்னாலும் அவர் திமுகவினர் தானே, அதுல இருந்து எந்த மாற்றமும் கிடையாது இல்ல. ஏன்னா அவங்க எல்லாம் பிறந்ததுல இருந்தே திமுகவினர், கரெக்டா? அப்போ கட்சியில ஏதாவது கேட்டிருக்கணும்ல. நீங்க சொல்ற இந்த ஈக்குவாலிட்டி அது வேணும்ன்றது கட்சியிலேயே இல்ல. அப்புறம் நீங்க எதை போய் ஒழிக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல இதே மாதிரி இப்போ எம்பி பாத்தீங்கன்னா ஒரு முகமது அப்துல்லா மக்களவையிலே சொல்லியிருந்தாரு, பெரியாரை மேற்கோள் காட்டி பேசியிருந்தாரு. அப்போ காங்கிரஸ் ஆதரவும் தெரிவிக்காம அதுக்கு பதிலும் கொடுக்காம இருந்தது என்ன சார்? எப்படிங்க பண்ணுவாங்க அவங்க? அவங்களுக்கு தமிழகத்துல திமுகவுடைய சப்போர்ட் வேணும். தமிழகம் மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க இந்த புள்ளி வச்ச கூட்டணியில காங்கிரஸ் இருக்கணும் அப்படின்னா அது திமுக தான் முதல்ல ஆரம்பிச்சாங்க. அப்புறம் திருமாவர்களும் ஆரம்பிச்சாருங்க. மற்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் சேர்க்கறது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. அதனால திமுக நீங்க முறைச்சிக்கினீங்கன்னு சொன்னா அவங்க நாளைக்கு சரிப்பா மற்ற கட்சிகள்லாம் சொல்ற மாதிரி காங்கிரஸ் வேணாம் அப்படின்ட்டாங்கன்னா சுத்தமா செல்லா காசு ஆயிரும் காங்கிரஸ். அதனால அவங்கள முறைச்சிக்கவும் முடியாது, எதிர்த்து பேசவும் முடியாது. அதே சமயத்துல அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நின்றாங்க அப்படின்னு சொன்னா நார்த்துல சுத்தமா அடி வாங்கிரும். எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம முழிச்சு நிக்கிறாங்க பாவம். உங்களுக்கு ஏதாவது வழி தெரிஞ்சா சொல்லுங்க சார். ஓகே சார். கடைசியா ஒரு கேள்வி சார். இப்போ தமிழ்நாட்டில இருந்து ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு போறாங்க. அங்க போதிய வசதி இல்லன்னு சொல்லிட்டு டெய்லி ஊடகத்துல சொல்லிட்டு வராங்க பக்தர்கள் எல்லாமே. அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் சிறப்பா செயல்படலையா சார்? அதாவதுங்க, திருப்பதியில சபரிமலையாவது அந்த குறிப்பிட்ட காலங்கள்ல மட்டும்தான் அந்த நடை திறப்பு அப்படின்னு இருக்கு. அந்த நேரத்துல மட்டும்தான் பக்தர்கள் போறாங்க. திருப்பதியில தினிக்கும் போய் நிக்கிறாங்க சரத். லட்சக்கணக்கில் எல்லாம் போறாங்க. 1 லட்சத்தை தாண்டின பக்தர்களும் போறாங்க. ஆனா பக்காவா அவங்க ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்கல்ல. அந்த கூட்டம் இருந்தாலுமே தனித்தனியா அறைகள், அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வசதி, கழிவறை வசதி கூட இருக்குங்க. ஏன்னா சில நாட்கள்லாம் பாத்தீங்கன்னா 8 மணி நேரம் எல்லாம் கூட காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கும். அப்போ ஒரு மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்றதுக்காக கரெக்டா பிளான் பண்ணி கழிவறை வசதி எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாமே ஆன்லைன் பண்ணி வச்சுட்டாங்க. அங்க போன உடனே பக்கா எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி உங்களை இந்த டைம் முதற்கொண்டு முன்னாடியே கொடுத்துடுறாங்க. அது கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும் அப்படின்னு வச்சுக்காங்களேன். அவங்க அந்த மாதிரி பண்ணும்போது இங்க ஏன் அந்த மாதிரியான நடைமுறை வரவில்லை? அதான் என்னுடைய கேள்வி. அடுத்தது, அதுல சமூக ஊடகங்களை சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க, பீக்கு கூட கிடையாதுங்க, அதோட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, இருந்தாலும் அப்படின்றாங்க. அதனால வாஸ்தவம் தான். சபரிமலை அந்த சன்னதிக்கு கீழே இருக்க இடம் அவ்வளோ பெருசு கிடையாது. அத்தனை ஆயிரம் பேர்னும் போது அவங்க எல்லாம் வெளியில தான் நிக்கணும். அதுக்கு ஏதாவது வழி பண்ணணும். ஆனா கம்யூனிஸ்டுகள் அவங்களுக்கும் மதத்துக்கும் இந்து மதத்துக்குமே எந்த விதமான இதுவும் கிடையாது. அதனால அவங்க இதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்றது பெரிய சந்தேகம் தான். இது கூட இந்த மாதிரி அறநிலையத்துறையில அரசு தலையீடு இப்படின்றது கூடாது அப்படின்னு பாஜக சொல்வதற்கு ஒரு காரணம். பட் நான் அதுல இருந்து வேறுபடுகின்றேன். ஒரு துறை வேண்டும், ஆனா அது ஒழுங்காக நடைபெற வேண்டும். இதுதான் என்னுடைய கருத்து சார். சார் இப்போ ஓணம் பண்டிகை எல்லாம் விஷ் பண்ணாரு முதலமைச்சர் அவர்கள். இப்போ இங்க தமிழ்நாட்டில இருந்து தான் பக்தர்கள் அதிகமா சபரிமலைக்கே போறாங்க. அப்படின்றப்ப அங்க இருக்கக்கூடிய முதல்வருக்கு ஒரு கோரிக்கை வைக்கலாம் இல்லையா? ஒரு கடிதம் எழுதலாம், இந்த மாதிரி வசதிகள் ஏற்படுத்தி தரலாம். இது வரைக்குமே முதலமைச்சர் மௌனமாக இருக்கிறாரு சார். ஏங்க, அந்த இறைச்சி கழிவுகளை கொண்டு கட்டுறது, அதுக்கப்புறம் மற்ற கழிவுகளை கொண்டு கொட்டுறது, இது ரெகுலரா நடந்துனுக்குது. அதுக்கே கடிதம் எழுதல. தமிழ்நாடோட சுற்றுச்சூழல், நம்மளுடைய மக்களுடைய உடல்நிலை எல்லாத்தையும் பாதிக்கிற விஷயம் அது. நீங்க என்னடா ஓணத்துக்கு விஷ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி நிக்கிறீங்க. மக்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு நீங்க விஷ் பண்ணுங்க. அதை விட்டு அங்க இருக்கிற மக்களுக்கு நீங்க விஷ் பண்ணி எங்களுக்கு என்னங்க வந்தது? இங்க இருக்கிற மக்களோட நாட்டை பத்தி பாருங்க. இதுதான் இங்க இருக்கிற தமிழர்களோட கேள்வி. சரி, ஓகே சார். இதுவரை எங்களுடன் தகவலை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சரத்.